இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே உங்களை வாழ்த்துகின்றேன். பதுவை புனிதர் கோடி அற்புதர் புனித அந்தோணியாரின் நவநாட்களை இன்றைய நாளிலிருந்து நாம் துவங்க இருக்கின்றோம். நாம் அனைவருமே ஒரே ஒரு கருத்துக்காக ஜெபிக்க இருக்கின்றோம். கடவுளின் கனிவிரக்கமானது இந்த உலகத்தின் மீது திருப்பப்பட வேண்டும். இறைவன் தமது வல்லமையினால் இரக்கத்தினால் இந்த உலகத்தின் மக்கள் அனைவரையும் இந்த கொடிய தொற்று நோயிலிருந்து காப்பாற்ற வேண்டும். மீண்டுமாக பழைய வாழ்வுக்கு மக்கள் திரும்ப வேண்டும். உறவு ஒன்றிப்பிலே மக்கள் இணைய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திற்காக இந்த 13 நாட்களை இறைவன் நமக்கு தருகின்ற அருளின் நாட்களாக அமைய நீங்கள் அனைவரும் இந்த நவ நாட்களிலே பங்கு பெற உங்களை அன்போடு அழைக்கின்றேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக பரிந்து பேசும். புதுமைகள் பல புரிய இறைவனின் அருள் பெற்ற புனிதரே, உமது திருத்தலத்தில் இறைவனின் அருள் நாடி வந்திருக்கும் எங்களின் மன்றாட்டுகளுக்கு செவிசாய்த்து எங்களுக்கு இறைவனின் அருளை பெற்றுத்தாரும். குழந்தை இயேசுவை கரத்திலேந்தும் பாக்கியம் பெற்ற புனிதரே, துன்பப்படுவோருக்கு துணையாக நிற்பவரே, ஏழைகளை ஆதரிப்பவரே, உம்மை நாங்கள் வாழ்த்துகின்றோம். இதோ உமது பக்தர்களாகிய நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உம்மை தேடி வந்திருக்கின்றோம். உமது நேச பராமரிப்பில் எங்களுக்கு முழு நம்பிக்கை உண்டு. நாங்கள் கேட்கப் போகும் அல்லது கேட்டிருந்த விண்ணப்பங்களை இறைவனிடம் எடுத்து கூறி மன்றாடி எங்கள் துயரத்தையும் கவலையையும் பயத்தையும் போக்குவீராக. மகா பேறு பெற்ற புனிதரே, நீரேந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்கள் தேவைகளுக்காக பரிந்து பேசினால் கருணையின் கடலான அவர் ஒருபோதும் நிராகரிக்க மாட்டார். துன்ப துயரத்தால் வருந்தும் எங்களின் துயர் நீக்கும், அமைதியின்றி அலையும் எங்களுக்கு அமைதி தாரும். உம்மை நம்பி வந்த எங்களை கைவிடாதேயும். எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்கள் வாழ்வை ஆசீர்வதியும். சகோதர சகோதரிகளே, இறைவன் புனிதர்கள் வழியாக அருள் வரங்களை பொழிகிறார். கோடி அற்புதர் என்னும் பெயர் பெற்ற புனிதர் அந்தோணியார் வழியாக இறைவன் நம்மீது ஏராளமான நன்மைகளை பொழிய ஜெபிப்போமாக. எங்களின் வறுமை துன்பம் நீக்கி நாங்கள் அனைவரும் சமுதாயத்தில் ஜாதி, மத, மொழி இன வேறுபாடு இன்றி சகோதரர் சகோதரிகளைப் போல் வாழ்க்கை நடத்த எங்களுக்கு அருள் தர வேண்டுமென்று புனித அந்தோணியார் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் குடும்பங்களில் அன்பும் அமைதியும் நிலவவும், நாங்கள் அனைவரும் ஒருவர் ஒருவரின் குற்றங்களை சகித்து குடும்ப சமாதானத்திற்காக பாடுபடவும், அவரவர் அந்தஸ்தின் கடமைகளை நிறைவேற்றவும் வேண்டிய உதவியை தந்தருள வேண்டுமென்று புனித அந்தோணியார் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். இந்த நவநாளில் பங்கு கொள்ளும் இளைஞரும் இளம்பெண்களும் தீய நண்பர்களின் உறவால் தங்கள் வாழ்வை பாழாக்காமல் இறைவன் தங்களுக்கு காட்டும் வாழ்வின் நிலையை தெரிந்து கொண்டு வாழ தேவையான வரத்தை பெற்றுத்தர வேண்டுமென்று புனித அந்தோணியார் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். உமது அருள் நாடி வந்திருக்கும் எங்களின் மனநோயையும் உடல் நோயையும் போக்கி நாங்கள் உமது திருவுளத்தால் நல்ல உடல் நலமும் மன அமைதியும் பெற வேண்டுமென்று புனித அந்தோணியார் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருந்து எங்களை சுற்றியுள்ள மக்களுக்கு எங்கள் நல்வாழ்வால் கிறிஸ்துவின் உயிருள்ள சாட்சிகளாய் விளங்க உதவ வேண்டுமென்று புனித அந்தோணியார் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். நம் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட விண்ணப்பங்களை இந்த நேரத்திலே மௌனமாக எடுத்து கூறி ஜெபிப்போம். நம் அனைவரின் விண்ணப்பங்களையும் ஏற்று இறைவன் அருள் புரியுமாறு புனித அந்தோணியார் வழியாக மன்றாடுவோம். ஓ புதுமை வள்ளலே, இறைவனிடம் வல்லமையுடன் பரிந்து பேசுகிறவரே, நாங்கள் உமது திருத்தலத்திற்கு நம்பிக்கையுடன் வந்து விரும்பி கேட்கும் விண்ணப்பங்களுக்கு செவிசாய்த்து இறைவனிடமிருந்து எங்களுக்கு பெற்றுக் கொடுத்தருளும். ஓ மகிமை பொருந்திய புனிதரே, நாங்கள் கேட்டது எங்கள் வாழ்வுக்கு நல்லதல்ல என்றால் எங்கள் நல்வாழ்வுக்கு தேவையானது ஒன்றை இறைவனிடமிருந்து பெற்றுக் கொடுத்தருளும். திருப்பலியின் கருத்து. எங்கும் நிறைந்த இறைவா,
நாங்கள் பெற்ற சகல நன்மைகளுக்கு நன்றியாக எங்கள் விண்ணப்பங்களோடு இணைந்து இத்திருப்பலியை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இதனை ஏற்று எங்கள் பணிவான வேண்டுதல்களுக்கு செவிசாய்க்க உம்மை வேண்டுகின்றோம். நன்றி அறிதல்கள். எங்கள் குடும்பங்களில் அமைதி நிலவ செய்து நாங்கள் இறைவனின் அருளையும் ஆசீரையும் பெற்று அவரது அன்பு மக்களாக மகிழ்ச்சியுடன் வாழ துணை புரிந்ததற்காக புனித அந்தோணியார் வழியாக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் உடல் உள்ள ஆன்ம நோய்களை குணமாக்கி எங்களுக்கு உடல் வலிமையையும் மன அமைதியையும் ஆன்ம மீட்பையும் அளித்ததற்காக புனித அந்தோணியார் வழியாக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் அன்றாட வாழ்வில் வரும் துன்ப துயரத்தை தாங்கக்கூடிய சக்தியை கொடுத்து நல்ல வழியை காட்டி கிறிஸ்தவ விசுவாசத்தில் நாங்கள் தளர்ச்சியுறாமல் மகிழ்ச்சியுடன் வாழ அருள் புரிந்ததற்காக புனித அந்தோணியார் வழியாக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாம் அனைவரும் தனிப்பட்ட முறையில் அடைந்துள்ள எண்ணற்ற உதவிகளுக்கு மௌனமாக நன்றி கூறுவோம். நமது நன்றியதுகளை ஏற்று நம் அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்கும்படி புனித அந்தோணியார் வழியாக மன்றாடுவோம். ஓ மகிமை பொருந்திய புனித அந்தோணியாரே, விசுவாசிகளுக்கு ஆறுதலை, உமது பக்தர்களாகிய எங்களின் வேண்டுதலை கேட்டருளிய உமக்கும் உமது வழியாக வரங்களை எங்களுக்கு அளித்த இறைவனுக்கும் எங்கள் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இறைவனுக்கு உகந்த அன்பு மக்களாக நாங்கள் எப்பொழுதும் வாழ உதவி புரியும். இவ்வுலக வாழ்வு நீத்தப்பின் இறைவனோடு எந்நாளும் ஒன்றித்திருக்கும் பாக்கியத்தை எங்களுக்கு பெற்றுக் கொடுத்தருளும். ஆமேன். நோயாளிகளுக்காக உருக்கமாக இந்த நேரத்தில் ஜெபிப்போம். ஆண்டவரே, நோயால் வருந்தும் உமது ஊழியர்களை பாரும். நீரே எங்கள் மீட்பர், எங்கள் நோய்களை போக்க வல்லவர். உமது பரிசுத்த ஆவியின் அருளால் எங்களை குணமாக்கியருளும். அன்பு தந்தையே, உமது இரக்கத்தினால் நாங்கள் விரைவில் குணமடையும்படி கருணையுடன் அருள் புரிவீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாய் இருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. ஆமேன். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமேன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறைவனுக்கு உரியதை இறைவனுக்கு தரவும், சீசருக்கு உரியதை சீசருக்கு தரவும் இன்றைய நாள் நமக்கு அழைப்பினை தருகின்றது. இந்த காலங்களிலும் நேரங்களிலும் அரசின் வழிகாட்டுதலின்படி, நெறிக்காட்டுதலின்படி நாம் அனைவரும் நடக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். முகக்கவசம் அணிந்து, சமூக இடைவெளியை கடைபிடித்து, நமது கைகளை தூய்மைப்படுத்திக் கொண்டு வாழ அழைக்கப்படுகின்றோம். ஆனால் இறைவனை நாம் நெருங்கி வர எந்த ஒரு முகக்கவசமும் நமக்கு தேவையில்லை. இறைவனை நோக்கி நாம் பார்க்க, அவரை நோக்கி நாம் நெருங்கி வர எந்த ஒரு சமூக இடைவெளியும் நமக்கு தேவையில்லை. இறைவனை நோக்கி நாம் நெருங்கி வரும்பொழுது இந்த துன்பக் காலங்களிலே நாம் வாழ முடியும் என்ற நம்பிக்கையை இறைவன் நமக்கு தருகின்றார். இறைவனுக்கு உரியது எதுவென்று நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது நமது இதயம், அந்த இதயத்திலிருந்து வெளிப்படுகின்ற அன்பு, அந்த அன்பிலிருந்து வெளிப்படுகின்ற விசுவாசம், இந்த விசுவாச வாழ்வை இறைவனுக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். எந்த நிலையிலும் என்னால் வாழ முடியும், இறைவன் என்னோடு இருக்கின்றார், அந்த இறைவன் எனக்கு துணையாக இருக்கின்றார், அந்த இறைவன் எனக்கு பாதுகாப்பாக இருக்கின்றார் என்ற நம்பிக்கையோடு இந்த தெய்வீக திருவிருந்து திருப்பலியிலே கலந்து கொள்வோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே.
ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உமது மக்களாகிய எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். முதல் வாசகம். தோபித் நூலிலிருந்து வாசகம். அன்று இரவு குளித்துவிட்டு என் முற்றத்தின் சுவர் அருகில் படுத்து உறங்கினேன். வெப்பமாக இருந்ததால் என் முகத்தை மூடவில்லை. என் தலைக்கு மேல் சுவரில் குருவிகள் இருந்தது எனக்கு தெரியாது. அவற்றின் சூடான எச்சம் என் கண்களில் விழுந்தது. உடனே என் கண்களில் வெண்புள்ளிகள் தோன்றின. நலம் பெறுமாறு மருத்துவர்களிடம் சென்றேன். அவர்கள் எவ்வளவோ மருத்துவம் செய்தும் வெண்புள்ளிகளால் என் பார்வை குன்றி வந்தது. இறுதியாக பார்வையை முற்றிலும் இழந்தேன். நான் பார்வையற்றவனாக 4 ஆண்டுகள் வாழ்ந்தேன். என் உறவின் உரையார் அனைவரும் எனக்காக வருந்தினர். எளிமாய் செல்லும் வரை 2 ஆண்டுகளாக அகிக்கார் என்னை பேணி வந்தான். அக்காலத்தில் என் மனைவி அன்னா பெண்களுக்குரிய கைவேளைகளில் ஈடுபட்டிருந்தாள். தன் கைவேளைப்பாடுகளை அவள் உரிமையாளர்களுக்கு அனுப்பி வைக்க அவர்கள் அவளுக்கு கூலி கொடுப்பார்கள். திசித்தர் மாதம் 7ஆம் நாள் தான் நெய்ந்திருந்ததை உரிமையாளர்களுக்கு அவள் அனுப்பி வைத்தாள். அவர்கள் அவளுக்கு முழு கூலியுடன் விருந்து சமைக்க ஓர் ஆட்டுக்குட்டியையும் கொடுத்தார்கள். அவள் திரும்பி வந்தபொழுது ஆட்டுக்குட்டி கத்தத் தொடங்கியது. உடனே நான் அவளை அழைத்து, இந்த ஆட்டுக்குட்டி எங்கிருந்து வந்தது என்று கேட்டேன். ஒருவேளை இது திருடப்பட்டதோ? அப்படியானால் உரியவரிடம் இதை திருப்பி கொடுத்துவிடு, ஏனெனில் திருடிய எதையும் உண்ண நமக்கு உரிமையில்லை என்றேன். அதற்கு அவள் என்னிடம், கூலிக்கு மேலாக இது எனக்கு அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டது என்றாள். இருப்பினும் நான் அவளை நம்பவில்லை. உரியவருக்கு அதை திருப்பி கொடுத்து விடுமாறு வற்புறுத்தினேன். அவளது செயலை குறித்து நான் நாணினேன். அப்பொழுது அவள் மறுமொழியாக என்னிடம், உம்முடைய தர்மங்கள் எங்கே? நற்செயல்கள் எங்கே? உம்முடைய குணம் இப்பொழுது நன்றாக புலப்படுகின்றது என்றாள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வோரின் இதயம் உறுதியாயிருக்கும். ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வோர் இதயம் உறுதியாயிருக்கும். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். அவர் தம் கட்டளைகளில் அவர்கள் பெரு மகிழ்வு அடைவர். அவர்களது வழிமரபு பூவுலகில் வலிமை மிக்கதாயிருக்கும். நேர்மையுள்ளோரின் தலைமுறை ஆசி பெறும். பல்லவி. ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வோர் இதயம் உறுதியாயிருக்கும். தீமையான செய்தி எதுவும் அவர்களை அச்சுறுத்தாது. ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வதால் அவர்கள் இதயம் உறுதியாயிருக்கும். அவர்கள் நெஞ்சம் நிலையாயிருக்கும். அவர்களை அச்சம் மேற்கொள்ளாது. இறுதியில் தம் எதிரிகள் அழிவதை அவர்கள் காண்பது உறுதி. பல்லவி. ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வோர் இதயம் உறுதியாயிருக்கும். அவர்கள் வாரி வழங்கினார்கள், ஏழைகளுக்கு ஈந்தனர். அவர்களது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும். அவர்களது வலிமை மாட்சியுடன் மேலோங்கும். பல்லவி. ஆண்டவரின் நம்பிக்கை கொள்வோரின் இதயம் உறுதியாயிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்று நீங்கள் அறியுமாறு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாட்சிமிகு தந்தையுமானவர் நம் அகக்கண்களுக்கு ஒளி தருவாராக. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய புனித நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் பரிசேயர் இயேசுவை அணுகி அவருடைய பேச்சில் சிக்க வைக்க ஏரோதியர் சிலரை அவரிடம் அனுப்பி வைத்தனர். அவர்கள் அவரிடம் வந்து, போதகரே, நீர் உண்மையுள்ளவர், ஆள் பார்த்து செயல்படாதவர், எவரையும் பொருட்படுத்தாமல் கடவுளின் நெறியை உண்மைக்கு ஏற்ப கற்பிப்பவர் என்பது எங்களுக்கு தெரியும். சீசருக்கு வரி செலுத்துவது முறையா இல்லையா? நாங்கள் செலுத்தட்டுமா வேண்டாமா என்று கேட்டார்கள். அவர் அவர்களின் வெளிவேடத்தை புரிந்து கொண்டு, ஏன் என்னை சோதிக்கின்றீர்கள்? என்னிடம் ஒரு தெனாரியம் கொண்டு வாருங்கள், நான் பார்க்க வேண்டும் என்றார். அவர்கள் அதை கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களிடம், இதில் பொறிக்கப்பட்டுள்ள உருவமும் எழுத்தும் யாருடையவை என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், சீசருடையவை என்றார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, சீசருக்கு உரியவற்றை சீசருக்கும், கடவுளுக்கு உரியவற்றை கடவுளுக்கும் கொடுங்கள் என்றார். அவர்கள் அவரை குறித்து வியப்படைந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு தருகிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு தருகிறோம். இது எங்களுக்கு ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவீராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையினின்று இவ்வலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, புனித அந்தோனியாரின் நினைவு நாளில் நாங்கள் உளம் கனிந்து செலுத்தும் பலி உமக்குகந்ததாய் இருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களையே முழுமையாக உமக்கு அளித்து உம்மை புகழ்ந்தேத்த செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம், அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தினால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அந்த புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டினால் தூண்டப்பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையினால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வான தூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர்,
விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கே ஒப்புக்கொடுக்கின்றோம். உமது திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கின்ற உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அமல்ராஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் நினைவு கூறும் புனித ஜஸ்டின், எங்களது பங்கின் பாதுகாவலராகிய பதுவை புனிதர் அந்தோனியார், இவ்வுலகில் முக்குகந்தவராய் இருந்தோர் புனிதராகிய அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதியை பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமேன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன்
என்று உமது திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றிருக்கின்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தள்ளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கண்களை மூடி கரங்களை குவித்து இந்த நாளை கொடுத்த இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இறைவன் நமக்கு துணையாக இருக்கின்றார். நமது வாழ்விலே இறைவன் நம்மை பாதுகாக்கின்றார். இறைவன் எல்லா சூழலிலும் நம்மால் வாழ முடியும் என்ற நம்பிக்கையை கொடுத்து கொண்டே இருக்கின்றார். குறிப்பாக இந்த காலங்களிலும் நேரங்களிலும் நம்மிடம் இருக்கின்ற அச்சத்தையும் கவலையையும் பயத்தையும் போக்குகின்ற கடவுளாக நம் கடவுள் இருக்கின்றார். அஞ்சாதே, நான் உன் கடவுள், கலங்காதே, நான் உனக்கு துணை இருக்கின்றேன் என்று மொழிந்த நம் ஆண்டவரிடம் நமது வாழ்வின் முழுமையையும் ஒப்பு கொடுத்து இந்த நேரத்தில் நாம் ஜெபிப்போம். எதுவும் உன்னை அணுகாது, தீ நடுவே நீ நடந்தாலும் தீமை உன்னை நெருங்காது. எதுவும் உன்னை அணுகாது, தீ நடுவே நீ நடந்தாலும் தீமை உன்னை நெருங்காது. அஞ்சாதே, கலங்காதே, நான் என்றும் உன்னோடு. அஞ்சாதே, கலங்காதே, நான் என்றும் உன்னோடு. எதுவும் உன்னை அணுகாது, தீ நடுவே நீ நடந்தாலும் தீமை உன்னை நெருங்காது. வல்லமையின் ஆண்டவரே,
நீர் எங்களுக்கு துணையாக இருக்கின்றீர். பாதுகாக்கின்ற கடவுளாக இருக்கின்றீர். இந்த துன்ப நேரத்திலும் துயர நேரத்திலும் தனிமையிலும் வேதனையிலும் உமது வல்லமையின் கரம் மகிமையோடு செயல்படுவதை நாங்கள் உணர்ந்து கொண்டே இருக்கின்றோம். காண்பவரும் நானே, காப்பவரும் நானே, காண்பவரும் நானே, காப்பவரும் நானே. அஞ்சாதே கலங்காதே, உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். எதுவும் உன்னை அணுகாது, நீ நடுவே நீ நடந்தாலும் உண்மை உன்னை நெருங்காது. எங்கள் அன்பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மை நோக்கி விசுவாசத்தோடு நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். உமது கனிவான பார்வை எங்கள் மீது வீசப்படாதா என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்றோம். உமது குணமளிக்கின்ற கரங்களின் வல்லமையை நாங்கள் உணர துடித்துக் கொண்டே இருக்கின்றோம். நீர் எங்களை தொட வேண்டும், நீர் இந்த உலகத்தை புதுப்பிக்க வேண்டும், இந்த உலகத்தின் திருமுக தரிசனத்தை நீர் காண்பிக்க வேண்டும் என்று நாங்கள் காத்துக்கொண்டே இருக்கின்றோம். இயேசுவே, இறங்கி வாரும், இந்த உலகத்தின் மீது உமது கனிவான இரக்கத்தினை பொழிந்தருளும். படைத்தவரும் நாமே, சுமப்பவரும் நாமே, படைத்தவரும் நாமே, சுமப்பவரும் நாமே. அஞ்சாதே கலங்காதே, ஒருபோதும் மறவே, நான் உன்னை ஒருபோதும் மறவே, நான் உன்னை ஒருபோதும் மறவே. எதுவும் உன்னை அணுகாது, நீ நடுவே நீ நடந்தாலும் தீமை உன்னை நெருங்காது. அஞ்சாதே கலங்காதே, நான் என்றும் உன்னோடு. அஞ்சாதே கலங்காதே, நான் என்றும் உன்னோடு, நான் என்றும் உன்னோடு. பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த நாளிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அஞ்சாதே கலங்காதே திகையாதே, உன்னோடு நான் இருக்கின்றேன், உன்னை காக்கின்ற கடவுள் நான், அயர்வதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்ற நம்பிக்கையை ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டிருக்கின்ற உமது மேலான கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இந்த தொற்று காலங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களை நீர் ஒவ்வொரு நாளும் சந்தித்துக் கொண்டிருக்கின்றீர். நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் குணமாக்கி கொண்டிருக்கின்றீர். உமது குணமளிக்கின்ற வல்லமையை நாங்கள் உய்த்துணர்ந்து கொண்டிருக்கின்றோம். வாழ்க்கையின் மகத்துவத்தை உணர்கின்ற காலங்களாக இந்த காலங்களும் நேரங்களும் எங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றன. உமது ஆசீர்வாதத்தை அதிகமாக பெறவும், உம்மோடு நாங்கள் நெருங்கி வரவும், உம்மோடு உமது உடனிருப்பை ஒவ்வொரு நாளும் உணரவும் இந்த காலங்களிலே அதிகமாக நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். உமது ஞானத்தையும் வலிமையையும் தைரியத்தையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருளும். கடவுள் எங்களோடு இருக்கின்றார். எங்களை காக்கின்ற கடவுள் அயர்வதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்ற நம்பிக்கையை இந்த நேரத்திலே இந்த நிமிடத்திலே எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருளும். மருத்துவமனைகளிலும் இல்லங்களிலும் தனிமைப்படுத்தப்பட்டு வேதனையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உமது பிள்ளைகளாக உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்திலே இந்த நிமிடத்திலே நீர் சந்திக்கும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். உமது குணமளிக்கின்ற தெய்வீக கரங்களின் வல்லமையை இவர்கள் ஒவ்வொருவரும் உணரும்படியாக கிருபை செய்தருளும். குடும்பங்களிலே ஒன்றாக இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற உமது பிள்ளைகளை எல்லாம் கடைக்கண் நோக்கி பாரும். உமது சமாதானத்தையும் அருளையும் ஆசீர்வாதத்தையும் எல்லா குடும்பங்களும் பெற்று மகிழச் செய்தருளும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டமளித்தவர்களுக்கு ஆசிரியராகிய அதே கிறிஸ்துவினால்
முழுமையாக கற்றுத்தருவீராக. அதனால் புனித அந்தோனியாரின் நினைவு நாளில் அவர்கள் உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமேன். சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவா உமக்கு நன்றி.